விஜயை பொறுத்தவரை அதாவது அடுத்த நாள் எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்லுவான். அடுத்த நாள் போய் திருப்பி ஆஸ்பத்திரியில் போய் ஏறினா அப்புறமா இதே கிரௌடு கண்டா அப்படின்னா மேலே ஏறி அங்கே இருக்க டாக்டர் நர்ஸை தள்ளி இன்னொரு 5-10 இன்சிடென்ட் சாவெல்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். ஆகவே இங்கே கேட்டு பர்மிஷன் கேட்டு கொடுக்கலன்னு கரெக்ட். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இனி நீங்கள் நேராக போக வேண்டியதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? நான் திருவண்ணாமலை டெய்லி மிஷன் ஸ்கூலில் படிக்கிறப்போ சின்ன பையன், ஒரு 10th ஸ்டாண்டர்ட், நான் க்ரௌடு கண்ட்ரோலு கிடைக்கல. தலைவர் உள்ளே வரணும், ஒரு பரதநாட்டியம் முடிஞ்ச உடனே லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இதே மாதிரி என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு எல்லாம் பார்த்தா திரும்பி லைட்டை போடும்போது தலைவர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. மேக்சிமம் ஸ்டேஜை தான் செலக்ட் பண்ணுவார். எப்படிடா வந்தார்னா பின்பக்கம் அந்த வாலில் செவரேறி குச்சி உள்ளே வந்திருக்காரு. முதல்ல தொண்டர் படை, அந்த படை, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிற தண்ணி அத்தனையும் வச்சுக்கிட்டு அங்கே போயிருக்கணும். ரைட், நடந்துருச்சு, விடுங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் உங்களை மிரட்டுறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன், போலீஸ் மேலே தப்பே இல்லையா?